ஜாப் வந்துட்டு வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 1 இயர் வந்து எனக்கு கரியர் கேப் வந்துருச்சு. 1 இயர் எனக்கும் ஒரு மாதிரி வீட்டிலே இருக்க முடியல. அதனால நான் வந்துட்டு வெளியில் வந்தேன். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. காலேஜ் படிக்கும்போதே நான் வந்துட்டு ஜான் சாரோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். ரியல் மென்டார்ஸ் கூடலாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் வீக்லி லைவ் கிளாஸ் வைக்கிறனால அதில் என்னால் கிளாரிஃபை பண்ணிக்க முடிஞ்சது. நான் 9.5 கொடுப்பேன். நான் ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்சில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு. ஒரு சின்ன பாயிண்ட் கூட தெரியாதவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் தமிழ்லே சொல்லித்தரதுனால. என்னோட நேம் வந்து வித்யா. நான் வந்துட்டு சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். நான் படித்த காலேஜ் வந்துட்டு பாரதியார் இன்ஸ்டியூட். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அதனால் 10th ஆஃப்டர் எனக்கு வந்துட்டு மேக்ஸ் கம்ப்யூட்டர் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் காலேஜில் வந்துட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணியிருந்தேன். காலேஜ் படிக்கும்போதே நான் வந்துட்டு ஜான் சாரோட வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ வந்துட்டு ஜாயின் பண்ணுறது பற்றி தெரியாது. ஆஃப்டர் காலேஜ்க்கு அப்புறம் நான் வந்து ஜாப் வந்துட்டு வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 1 இயர் வந்து எனக்கு கரியர் கேப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜான் சாரோட வீடியோ நான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கனால நான் ரீசெண்டாக வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம் பார்த்துருந்தேன். அப்போ வந்துட்டு பேட்ச் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால அப்புறம் நான் அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களோட இதில் 1 இயர் கரியர் கேப் இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லணும், எதனால் அந்த கரியர் கேப் நடந்துச்சு? 1 இயர் கரியர் கேப் ஏன் வந்ததுன்னா, வில்லேஜ் சைடுன்றனால அப்பா வந்து எதுவும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 இயர் எனக்கும் ஒரு மாதிரி வீட்டிலே இருக்க முடியல. அதனால் நான் வந்துட்டு அட்லீஸ்ட் நான் கோர்ஸாவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். அப்போ ஆன்லைனில் தான் நான் வந்து படித்தேன். படித்ததுக்கப்புறம் கோர்ஸில் வந்துட்டு ரியல் மென்டார்ஸ் கூடலாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. லைவ் வீடியோ வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் இருந்தது, கம்யூனிகேஷனும் பெட்டராக இருந்துச்சு. நான் வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் பார்த்துட்ருக்கேன். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்டர்ன்ஷிப்பாக. ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போகணும் பட் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் RMX Clever நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். RMX Cleverல லாஸ்ட் 3 இயர்ஸில் மட்டும் நாங்கள் 8000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அதில் 1000+ ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் மட்டும் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரெயின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள TCS, Hexaware, Resultix, Handbill Tabs அப்படின்னு சொல்லி MNCலேருந்து ஸ்டார்ட் அப் வரைக்கும் இருக்கிற நல்ல கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்றைக்கி AI ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகி ஒரு நல்ல வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணணும், நல்ல சாஃப்ட்வேர்ஸ் பில்ட் பண்ணணும், அண்ட் அது கூடவே சேர்ந்து நல்லாவும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இங்கே தியரி கிளாஸஸ் எதுவும் இருக்காது. நீங்கள் காலேஜில் படித்த மாதிரி இங்கே படிக்க மாட்டீங்க. இங்கே இருக்கிற மென்டார்ஸ் எல்லாமே Zoho, Infosys, PayPal அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற டாப் மென்டார்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. அண்ட் அவங்களே நீங்கள் எப்படி ப்ளேஸ் ஆகிறது அப்படின்ற கைடன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் உங்களோட கெரியருக்கு சூட் ஆகுமா, இந்த ப்ரோக்ராமோட ப்ரைஸிங் என்ன, டியூரேஷன் என்ன, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். அது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு எங்களோட டீம் ரெடியாக இருக்காங்க. உடனே கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி எங்கள் டீம் கூட நீங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் புக் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களோட கெரியரில் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற கைடன்ஸை கரெக்டாக கொடுப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். அந்த யூடியூபுக்கும் IMC கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? நார்மல் யூடியூப் வீடியோஸில் வந்துட்டு ஜஸ்ட்டு நான் பார்க்குறதோட சரி, டவுட்ஸ் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் EMCயில் நான் ஜாயின் பண்ண ஆஃப்டர் எனக்கு என்ன டவுட் இருந்தாலும் வீக்லி லைவ் கிளாஸ் வைக்கிறனால அதில் என்னால் கிளாரிஃபை பண்ணிக்க முடிஞ்சது. என்ன டவுட்டாக இருந்தாலும் சார்கிட்ட டேரெக்டாக கேட்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய non-EMC ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, அவங்க யூடியூப் பார்த்து படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ உங்களையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக தோணுது நீங்கள் EMC கோர்ஸ் வந்தனால? அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறதுல ஒரு ஐடியா இருக்குது, எப்படி பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா கிடைக்கிது. அவங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு மென்டார்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க EMCயில்? EMCயில் வந்துட்டு எனக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு மென்டார் இருந்தாங்க, மென்டார் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு இருந்தாங்க. வீக்லி அவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதோட அட்வான்டேஜ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. எல்லாமே 1 to 10ல் உங்களோட EMC
கோர்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க? நான் 9.5 கொடுப்பேன். இந்த வீடியோ பார்க்க போகிற அந்த வியூவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ராட்சில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ராஜெக்ட்டுக்கு. இது வந்து நல்லா டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கவங்க தான் ஜாயின் பண்ணணுமா, இல்லை எதுவுமே தெரியாமல் வந்தாலும் அவங்க வந்து EMC கோர்ஸ் படிக்கலாமா? ஒரு சின்ன பாயிண்ட் கூட தெரியாதவங்க கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். தமிழ்லே சொல்லி தரதுனால ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். காசுக்கு இது ஒர்த்தா? ரொம்ப ஒர்த்துன்னு நினைக்கிறேன்.